பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு வந்த 45,000 பெண்களை பட்டதாரியாக மாற்றி காமிச்சிருக்காங்க கேபிஆர் குரூப்பு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்க கோவை அரசூரில் இருக்க கேபிஆர் மில்லுக்கு போயிருந்தேன். இங்கே ஹெவியாக வெயிட் தூக்குற வேலைக்கு மட்டும்தான் ஆண் தொழிலாளர்கள் இருந்தாங்க. மற்றபடி எல்லா ஹை அண்ட் மெஷின்ஸையும் பெண்கள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. மில்லு இருக்கிற அதே கேம்பஸ்லேயே அங்கே வேலை பார்க்குறவங்க டிகிரி படிக்கிறதுக்காண்டி கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. பிகாம், பிஎஸ்சி, பிபிஏன்னு அவங்க எந்த கோர்ஸ் விருப்பப்படுறாங்களோ அந்த கோர்ஸை அவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்கீமில் அங்கே படிச்சுக்கலாம். பக்கத்தில் கேபிஆர் காலேஜ் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய லேபையும் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலேஜ் ஃபீஸும் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே கேம்பஸில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்துல சேஃபாக தங்குறதுக்காண்டி ஒரு பெரிய லேடிஸ் ஹாஸ்டலும் மெஸ்ஸும் இருக்குது. ஸ்டேவும் ஃபுட்டும் டோட்டலி ஃப்ரீ. அரசூர் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸை சேர்த்தா இந்த வருஷம் மட்டும் 4500 பெண்கள் இந்த மில்லில் வேலை பார்த்துக்கிட்டே டிகிரி படிக்கலாங்களாம். அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே படிக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அதை நீங்கள் பார்த்து. இப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறமும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு உருவாச்சு? ஏன்னா எங்களால் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த வேலையும் தாண்டி படிப்பு மூலிமா ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் படிக்கிறேன். அதுவும் இல்லாமல் சேர்மன் அப்பாவும் இங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க இங்கேயே வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நாங்களும் அதை அப்படியே படிக்கிறோம். இங்கே வந்ததுனால மாதம் மாதம் என்னால் சம்பளம் தர முடியுது. நிறைய கடன்லாம் அடைச்சிருக்கோம். என்னோடய தம்பி தங்கச்சியும் இப்போ நல்லபடியாக படிக்கிறாங்க. இங்கே வராமல் போயிருந்தேன்னா யாருமே படிச்சும் இருக்க முடியாது. இங்கே வந்ததுனால எல்லாருமே படிக்கவும் முடியுது. இவங்கள மாதிரி இங்கேயே டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க கவர்மெண்ட் ஜாப்பு, ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு அப்படின்னு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்களாம். பிளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்களாம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.